ஹாய், ஹலோ. வெல்கம் டு தமிழாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ 2025 ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்துடுச்சு. தட் மீன்ஸ் 29/7/2025 நேற்றே வந்துடுச்சு. அப்ளிகேஷன் விண்டோவும் ஓப்பன் ஆயிடுச்சு நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. அதே மாதிரி உங்களுக்கு ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு ஈவினிங் சேனலில் அப்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு சிலபஸ், என்னென்ன சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், அது அந்த சோர்சஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு காலை அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் லாஸ்ட் வீக் எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு 4 மந்த்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படிக்கணும் எல்லாம் நாங்கள் சேனலில் போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனை வந்து நாங்கள் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். எங்கள் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கு வருவோம். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இந்த வருஷம் 2025 3 மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வேக்கன்சியில் அதுலலாம் நமக்கு ஷார்ட் நோட்டீஸில் என்ன வந்ததோ அதே தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஏஓக்கு வேக்கன்சிஸ் வந்து அன்ரிசர்வ், தட் மீன்ஸ் ஜென்ரலுக்கு 78, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 42, எஸ்சிக்கு 23, எஸ்டிக்கு 12, பிடபிள்யூபிடிக்கு 9. ஓகே, அதே மாதிரி அவங்க பே ஸ்கேல் வந்து லெவல் 8. அவங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து ஜென்ரலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் வந்து 30, ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35, பிடபிள்யூபிடிக்கு 40. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும், ஆனால் மஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து குரூப் பியில் நான் மினிஸ்டரில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்சி டோட்டல் 74 வேக்கன்சி. இதில் உங்களுக்கு ஜென்ரல், தட் மீன்ஸ் அன்ரிசர்வ்டுக்கு 32, இடபிள்யூஎஸ்க்கு 7, ஓபிசிக்கு 28, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு இல்லை, பிடபிள்யூபிடிக்கு 3. ஓகேவா? இது அதே மாதிரி பே ஸ்கேல் வந்துட்டேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 35, ஓபிசிக்கு 38, எஸ்சிக்கு 40, எஸ்டிக்கு 35, பிடபிள்யூபிடிக்கு 45. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஆனால் அந்த டிகிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ளமாவில் கம்பெனி லா, லேபர் லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், மேபி இன்டர்வியூ போகக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, அதுக்காக பயப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இந்த எக்ஸ்ட்ரா டிப்ளமோ கோர்ஸ் கூட இருப்பாங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த ஏபிஎஃப்சி வந்து குரூப் ஏ நான் மினிஸ்டரில் ஆல்ரெடி பார்த்தது தான். அதே சொன்ன மாதிரி நேற்று ஜூலை வந்து மதியத்துலேருந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இதுதான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட். நாங்கள் அந்த வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறோம் லிங்க்கை. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 18 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இபிஎஃப்ஓவில் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டில் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம். ஓகே, மேஜர் சேஞ்சஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் முக்கியமானது இந்த ப்ரொபேஷன் பீரியட் தான். இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 வருஷம் தான் இருந்தது, இப்போ 2 வருஷமாக ஆக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைன்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட். முன்ன அப்படி கிடையாது, தனித்தனி தான். இப்போ கம்பைன்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் சிலபஸ் ஒன்று. முன்னாடி ஏபிஎஃப்சிக்கு ஏஓக்கு தனித்தனி சிலபஸ் தான். எப்படி இருக்கும்னா, ஏபிஎஃப்சிக்கு படிச்சிங்கன்னா ஏஓக்கும் ரெடி ஆகிடலாம், அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்கீம் பார்ப்போம். இந்த ஸ்கீமில் வந்து எக்ஸாம் 2 மணி நேரம் நடக்கும். 120 கொஷின்ஸு, 2.5 வந்து கொஷினுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இதில் 133, 0.83 நெகட்டிவ் மார்க் இருக்கும். கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஏபிஎஃப்சிக்கும் இதுதான், ஏஓக்கும் இதுதான். அதே மாதிரி சிலபஸ் இங்கிலீஷில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வொக்காபுலரி பார்ட் தான். ஸோ இது டீட்டெயிலாக நாங்கள் நாளைக்கு வீடியோ வரும். வொக்காபுலரி பார்ட், கிராமரை விடவும் வொக்காபுலரி பார்ட்டு, பேராஜம்பிள்ஸ். ஓகேவா? இந்தியன் கல்ச்சர், தட் மீன்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்னா மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி.
டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமி, பிரசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் எக்கனாமி. இதுவும் எப்படி படிக்கணும்னு சொல்லுவோம். கவர்னன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ், இது பாலிட்டி. ஜென்ரல் சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது. அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளையன்ஸ் நாலேஜ். அதுக்கப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம மற்ற எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற லாங்குவேஜில் சொன்னோம்னா ஆப்டிடியூட், ரீசனிங். ஸோ ஆப்டிடியூட்ல உங்களுக்கு வருஷம் வருஷம் 15 கொஷின் வந்துடும். ரீசனிங்கில் கம்மியாக தான் 1, 2, 3 அந்த மாதிரி தான் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நாளைக்கு காலையில் அப்லோட் ஆகல. அந்த வீடியோவில் உங்களுக்கு பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணி வெயிட்டேஜ் பிரகாரம் எப்படி சிலபஸை முடிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் லா, சோஷியல் செக்யூரிட்டி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏபிஎஃப்சிஓ எக்ஸாமில் ஸ்பெஷல் காம்போனன்ட் ஆஃப் த எக்ஸாம். ஸோ இதையும் நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், இன்சூரன்ஸ். இது பார்த்து பயப்பட வேணாம். இதெல்லாம் ஸ்கூல் லெவலில் படித்தா போதும். தட் மீன்ஸ் என்சிஆர்டிஸில் 11th 12th என்சிஆர்டிங்கில் படித்தா போதும். இது நீங்கள் டிகிரி அளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆடிட்டிங், இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி நம்ம ஷார்ட் நோட்டீஸ்லேயே போட்டிருந்தோம். இன்டர்வியூக்கு ஜென்ரல் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து 100க்கு 50+ எடுக்கணும். ஓபிசிக்கு 45+ எடுக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தால் 40+ எடுக்கணும். அண்டு எக்ஸாம் சென்டர்ஸ், இப்போது தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்னா புதுச்சேரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சென்னையில் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட மற்ற ஸ்டேட்ஸில் சதர்ன் ரீஜன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு பெங்களூர் இருக்கு. அடுத்தது சதர்ன் ரீஜனில் உங்களுக்கு கோழிக்கோடு, கேலிக்கட் இருக்கு, திருவனந்தபுரம், திருப்பதி, மைசூர் இருக்கு. அதே மாதிரி நமக்கு தமிழ்நாடுல வந்து உங்களுக்கு வேலூரும் இருக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் சேனலில் ஷேர் பண்ணுவோம், டெலிகிராமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேலூரும் இருக்கு. அதே மாதிரி சதர்ன் ரீஜனில் நெக்ஸ்ட் இன்னும் இருக்குது விஜயவாடா, ஆந்திராவில் விஜயவாடா, விசாகப்பட்டினம், இதெல்லாம் இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை, திஸ்பூர், கொல்கத்தா, நாக்பூர் இந்த 4 சென்டர்ஸில் மட்டும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதை தவிர்த்து மற்ற சென்டர்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். எஃப்எஸ் தான். அது பாருங்கள், ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட். இப்போது சப்போஸ் இந்த நாசிக்கில் இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டா தான் உங்களுக்கு புதுச்சேரி சென்டர் கிடைக்கும். அந்த சென்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த சென்டர் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. the center is attained, the same will be frozen. ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க சென்டர்ஸ்லேருந்து தான் சூஸ் ஏ சென்டர் ஃப்ரம் த ரிமைனிங் ஒன்ஸ். ரிமைனிங் இருக்க சென்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த 4 சென்டர் அப்படி கிடையாது. சென்னை, திஸ்பூர், கொல்கத்தா, நாக்பூர் இது உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாது. இந்த 4 சென்டர் தவிர்த்து மிச்ச எல்லா சென்டருமே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான். ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் இருந்தீங்கன்னா மதுரை, திருச்சி இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலூர் இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேறு அவைலபிள் சென்டர்ஸில் தான் போடுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹவு டு அப்ளை தான். அடுத்த சிட்டிசன்ஷிப், அதுதான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஏஜ் லிமிட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோ, அதில் இருந்தது தான். குவாலிஃபிகேஷன், இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷனும் நம்ம போட்டாச்சு. ஓகே, அதான் லாஸ்ட் டைம் வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில். எக்ஸாம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டு 25 தான். ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா 50 ரூபா. ஓகே, இதுதான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவு டு அப்ளை வருது. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து upsconline.nic.in. உங்களுக்கு ஈவினிங் அப்லோட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.